ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். ஆமென். வசனம் சொல்லுது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஸோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை ஜீவனோடு பாதுகாக்கிற தேவன். ஆமென். அவரை கொஞ்சம் நம்ம சோத்தரிக்க நம்ம வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது சொல்லி பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டான். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயம் ஆக்கி கொண்டான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லாம, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. சேர்ந்து சொல்லுங்க, ஆவி உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுகுவதே இல்லை. நம்ம இருக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை நம்ம சங்கீத பகுதியும் வாசிக்கிறோம். இந்த நாளிலே நான் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 43. சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர் என்னை ஏன் தள்ளிவிடுகிறீர்? சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்தோடு திரிய வேண்டும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஓகே, இது நல்ல ஒரு சங்கீதம். ஸோ இந்த 43வது சங்கீதம் டைட்டில் நமக்கு கொடுக்கப்படல. இது யாருடைய சங்கீதம் என்று நமக்கு தெரியல, வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரிகிறது. என்னென்னா, நேற்றுக்கு 42வது சங்கீதத்தை பார்த்தோம். அந்த சங்கீதத்தை ஒரு வசனம் திருப்பி ரிப்பீட் ஆகிக்குது. ஸோ அப்போ அப்படி பார்த்தா இந்த 42வது சங்கீதமும் 43வது சங்கீதம் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டுக்கலாம் என்று வேத
வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே ஆலோசனையை மையப்படுத்தி தான் 2 காரியம். ஸோ முடிக்கும்போது முடிக்கிறாங்க, என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை அந்த 42ஆம் சங்கீதம் வந்த அதே வசனங்கள் திருப்பி இந்த 43ஆம் சங்கீதத்திலும் வருகிறது. ஸோ இது யார் எழுதுன்னு சொல்லி நமக்கு சரியாக சொல்லப்படலை. இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை, எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பது நமக்கு சொல்லப்பட்டது. சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தும். ஆமென். ஸோ தேவனாக கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தினாலும் தம்முடைய சத்தியத்தினாலும் நம்மை நடத்துகிறார். வெளிச்சம் என்பது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிச்சம்னா தேவனுடைய அந்த பிரசனம். சுவாமி இருளில் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்தை காண்ப சொல்லிட்டு சரியான பாதையில் நம்ம நடத்துகிறார். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய சத்தியம் என்பது அவருடைய வார்த்தை. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தை நம்மை நம்ப பண்ணுகிறால் அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாக்கு தத்தமாக சொல்லணும். ஸோ அந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம நடக்கும்போது நம்மை சரியான பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையின் பலனால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் பலனால் நமக்கு சத்தியம் கிடைக்கிறது. அவர் எப்படி நம்மை நடத்துகிறார்னா அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நடத்துகிறார். எப்போ அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நம்ம சார்ந்து நம்ம செயல்படும் போது அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகளாக காணப்படுவோம். அது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கும்போது நம்முடைய கால்கள் பாதை மாறி போவதே கிடையாது. அதே கர்த்தருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்போது நம்முடைய கால்கள் இருளுக்குள் நடந்தாலும் நம்முடைய இருளில் தள்ளாடுவதில்லை. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள் இருக்கும்போது நம்ம இருளுக்குள்ளே இருந்தாலும் நம்முடைய கால்கள் தள்ளாடி போவதில்லை. நெருக்கத்தின் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தள்ளாடுவதில்லை. அவருடைய சத்தியம் உங்களுக்குள் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கால்கள் தடமாறி தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அல்லது தேவனுடைய சித்தத்தை விட்டு வேற ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவருடைய சத்தியமும் அவருடைய வெளிச்சமும் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஸோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்போம். தேவ வசனத்தை நம்ம சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஸோ வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே, நாங்கள் சரியான பாதை நடக்க விரும்பும். அவரை ஜெபிக்கிறது மாதிரி இந்த நாளில் நம்ம இந்த சங்கீதங்களை கற்றுக்கொள்ளதான காரியம் நாம் ஜெபிக்கணும். தேவனை நோக்கி ஜெபிக்கணும்னா அவருடைய வெளிச்சத்துக்காக ஜெபிக்கணும். அவருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம பாதைகள் தள்ளாடுவது கிடையாது. அவருடைய சத்தியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம பாதை மாறி திசை தெரியாமல் போவதே கிடையாது. ஸோ அதனால் சங்கீதக்காரன் போல் நம்மளும் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் வெளிச்சத்தையும் உங்கள் சத்தியத்தை எங்களுக்குள்ளே தாங்க, எங்களுக்குள்ள அனுப்புங்கன்னு நம்ம ஜெபிக்கும்போது இயேசுவை வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பாதைக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இயேசுவை நம்ம உறுதியாக பிடிச்சு கொள்ளும்போது ஆண்டை நம்ம நடத்த. ஸோ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை, அதனால் சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, நம்மோடு இருக்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிறத நம்ம உணர முடியும். ஸோ இந்த நம்ம ஏசப்பாட்டை எந்த காரியத்தை கேட்டாலும் அவர் சரியான பாதை, நல்ல ஒரு ஆலோசனை தந்து சரியான பாதையில் நம்மை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தை நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாட்களில் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாதைகள் திசை மாறி போகக்கூடாது, எங்கள் கால்கள் தள்ளாடக்கூடாது. அப்போ எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்கள் கரம் பிடித்து எங்கள் நடத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்போ எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்து அற்புதங்களை செய்துங்க. ஏசப்பா, உங்களுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறாண்ட நீங்கள் அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல்ப மறவாதே. ஆமென்.